தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் சாரல் மழையால் அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பாதுகாப்பு நடவடிக்கையாக குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலி அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மழை குறைந்து அருவிகளில் தண்ணீர் வரத்து சீராகியதும் குளிக்க அனுமதி வழங்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக இரண்டாவது நாளாக 10,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. காலை நிலவரப்படி அணை நீர்மட்டம் 114.89 அடியாக இருக்கும் நிலையில் அணைக்கு நீர்வரத்து 6,896 கன அடியாக அதிகரித்துள்ளது. வறண்ட காவிரியை வளமாக்கி இரு கரைகளையும் தொட்டவாறு தண்ணீர் கரைபுரண்டு வெளியேறி வருகிறது. ஈரோடு அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே உள்ள தடுப்பில் மோதிய விபத்தில் தனியார் கல்லூரி பேராசிரியர் படுகாயமடைந்தார். டீச்சர்ஸ் காலனியைச் சேர்ந்த தனியார் கல்லூரி பேராசிரியர் வனஜா என்பவர் வீட்டிலிருந்து கல்லூரிக்கு தனது காரில் சென்றுள்ளார். பவளத்தாம்பாளையம் பகுதியில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்த கார் தாறுமாறாக சென்று சாலையின் நடுவே உள்ள தடுப்பில் மோதி விபத்திற்குள்ளாகியது. இதில் காரில் இருந்த ஏர்பேக் உரிய நேரத்தில் வெளியேறியதால் வனஜா காயங்களுடன் உயிர் தப்பினார். கோவையில் தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஊதிய உயர்வு, தொழிலாளர் வைப்பு நிதி ரசீது வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 4 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் போராடி வருகின்றனர். இந்நிலையில் 5வது நாளாக இன்றும் போராட்டம் நடத்த வந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் தழுதாளை கிராமத்தில் 100 நாள் திட்ட பணியாளர்களுக்கு ஊதியம் குறைத்து வழங்கப்பட்டதாக கூறி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வழங்கப்பட வேண்டிய நிலையில் 50 ரூபாய் மட்டுமே வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டதால் ஆத்திரமடைந்த 150 பணியாளர்கள் பெரம்பலூர் அரும்பாவூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த போராட்டத்தால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து 2வது நாளாக அதிகரித்துள்ளது. கர்நாடக மாநில தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்று வினாடிக்கு 657 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று வினாடிக்கு 981 கன அடியாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் ஆற்று நீரில் குவியலாக ரசாயன நுரை பொங்கி வழிவது விவசாயிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தொழிற்சாலை கழிவுகள் கலப்பதே இதற்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அதன்படி புழல் ஏரிக்கான நீர்வரத்து வினாடிக்கு 417 கன அடியாக உள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கான நீர்வரத்து வினாடிக்கு 120 கன அடியாகவும், சோழவரம் ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 52 கன அடியாகவும் உள்ளது. அதேபோல பூண்டி ஏரிக்கு ஏற்கனவே வினாடிக்கு 270 கன அடி நீர்வரத்து இருந்த நிலையில் மழையால் 430 கன அடியாக அதிகரித்துள்ளது. தஞ்சாவூர் கோயில் வரலாறு அறிய QR குறியீடு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜ நுழைவு வாயிலில் QR குறியீடு வைக்கப்பட்டுள்ளது. இதை சுற்றுலா பயணிகள் ஸ்கேன் செய்து வரலாறு, கோயிலின் அமைப்புகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். ஆடியோ வடிவிலும் கேட்க முடியும். முதல் கட்டமாக ஆங்கிலத்தில் தகவல்கள் உள்ளதாகவும், வரும் காலங்களில் தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் கொண்டுவர பணிகள் நடந்து வருவதாகவும் தொல்லியல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் சுகாதாரத்துறை சார்பில் வழங்கப்படும் சுற்றுப்புற தூய்மைக்கான காயகல்ப விருதில் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. 765 படுக்கை வசதிகளோடு இயங்கும் இந்த மருத்துவமனை தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக பல்வேறு சேவைகளை வழங்கி வருகிறது. இங்கு 24 மணி நேரமும் தாய் சேய் நலம், அவசர சிகிச்சை, தீவிர சிகிச்சை மற்றும் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றன.
இந்த அங்கீகாரம் மருத்துவமனையின் தரமான சேவைகளையும் தூய்மைக்கான அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாங்காய் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் தங்கள் மாங்காய்களை சாலையோரம் கொட்டும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 35 ஹெக்டேர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இந்த ஆண்டு விளைச்சலிருந்தும் விலை கிடைக்காமல் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர். விவசாயிகளிடம் 1 கிலோ மாங்காய் 2 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த விவசாயிகள் குந்தாரப்பள்ளி அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் டன் கணக்கில் மாங்காய்களை கொட்டியுள்ளனர். மா விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மார்க்கெட்டில் 60 நாட்களுக்கு பிறகு தக்காளி விலை 3 மடங்கு உயர்ந்துள்ளது. மழை மற்றும் வெளியூர்களிலிருந்து வரத்து குறைந்ததே இதற்கு காரணம் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 1 கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கும் குறைவாக விற்ற நிலையில் தற்போது 40 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதனால் தக்காளி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசியில் பால் கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக ரசாயனம் கலந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி நகர ஹோட்டல்கள் மற்றும் டீ கடைகளுக்கு பால் விநியோகம் செய்து வந்த மேலப்பாவூரைச் சேர்ந்த கோமதி சங்கர் என்பவரின் பண்ணையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பாலில் ரசாயன பவுடரை கலந்து விற்றது அம்பலமாகியுள்ளது. இந்த பவுடரால் பால் பல நாட்கள் கெட்டுப்போகாமல் இருப்பதும் தெரியவந்துள்ளது. அதிகாரிகள் சுமார் 100 லிட்டர் பாலை பறிமுதல் செய்து சோதனைக்காக நெல்லைக்கு அனுப்பியுள்ளனர். முதியோர் இல்லத்தில் உணவு ஒவ்வாமையால் 4 பேர் உயிரிழந்த நிலையில் பாலில் கலப்படம் செய்த இந்த நபர் பிடிபட்டிருக்கும் சம்பவம் தென்காசியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினர் கோமதி சங்கரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மகாராஜா கடை வனப்பகுதியில் 5 ஆண்டுகளாக முகாமிட்டுள்ள 9 காட்டு யானைகளை விரட்ட மாவட்ட நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த யானைகள் விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வந்ததால் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து 9 யானைகளையும் உடனடியாக கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதிக்கு விரட்ட உத்தரவிட்டனர். இதற்காக 30க்கும் மேற்பட்ட வனத்துறையினரை கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் யானைகள் மீண்டும் வராமல் தடுக்க 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சோலார் மின்வேலிகள் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்விரோதம் காரணமாக பிரவீன்ராஜ் என்பவரை 7 பேர் கொண்ட கும்பல் கத்தி மற்றும் கம்பிகளால் தாக்கி கொடூரமாக கொலை செய்தது. இந்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 2 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதனிடையே கொலையை தடுக்க தவறியதாக காவல்துறையினர் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மதுரை விமான நிலையத்திலிருந்து இன்று முதல் அபுதாபிக்கு இண்டிகோ விமானம் புதிய சேவையை தொடங்கியுள்ளது. வாரத்தில் 3 நாட்கள் திங்கள், புதன், வெள்ளி ஆகிய கிழமைகளில் இந்த விமானம் அபுதாபியிலிருந்து மதுரை வந்து மீண்டும் பயணிகளோடு அபுதாபிக்கு புறப்பட்டுச் செல்லும். தற்போது மதுரை விமான நிலையத்திலிருந்து இலங்கை மற்றும் துபாய்க்கு மட்டுமே சர்வதேச விமான சேவை இருக்கும் நிலையில் அபுதாபிக்கு இந்த புதிய சேவை 3வது சர்வதேச வழித்தடமாக அமைகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பழங்குடியின பெண்ணை அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் இழிவுபடுத்தி பேசியதாக கூறி பழங்குடியின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காற்றம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ராகினி என்பவர் தனது மகளின் மாற்றுச் சான்றிதழை பெற ஸ்ரீபெரும்புதூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு சென்றுள்ளார். அப்போது தலைமை ஆசிரியை ஞானசெல்வ ஜோதி ராகினியை இழிவுபடுத்தி பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகிய ராகினி காவல்துறையிலும் பள்ளிக் கல்வித்துறையிலும் புகார் அளித்தார். புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பழங்குடியின மக்கள் தலைமை ஆசிரியரை பணி நீக்கம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசினர் மாணவர் விடுதியில் சிற்றுண்டி சாப்பிட்ட 4 மாணவர்களுக்கு திடீர் வயிற்றுப்போக்கு, வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டது. பொங்கல் சாப்பிட்ட பிறகு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட மாணவர்கள் உடனடியாக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உணவு ஒவ்வாமை குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது.
திருநெல்வேலி பாளையங்கோட்டை மார்க்கெட்டை மீண்டும் திறக்க கோரி கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகரின் முக்கிய வணிக பகுதியான மார்க்கெட் மூடப்பட்டதாலும் நடைபாதை அமைக்கப்பட்டதாலும் வியாபாரிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாக குற்றம் சாட்டினர். திருச்செந்தூர் சாலையிலிருந்து கிருஷ்ணன் கோயில் தெருவுக்கு செல்லும் நடைபாதையை திறந்துவிடவும் அவர்கள் வலியுறுத்தினர். தஞ்சையில் 500 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமாக நடைபெறும் முத்து பல்லக்கு விழா திருஞான சம்பந்தர் குரு பூஜையொட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் நகரின் கீழவாசல், மகர்நோம்பு சாவடி, அரிக்கார தெரு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விநாயகர் மற்றும் முருகன் ஆலயங்களில் இருந்து விதவிதமாக அலங்கரிக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்ட பல்லக்குகள் ராஜ வீதிகளில் உலா வந்தன. திரளான பக்தர்கள் பல்லக்குகளை கண்டு ரசித்தனர். தமிழகத்தில் தஞ்சாவூரில் மட்டுமே இந்த முத்து பல்லக்கு திருவிழா நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின் தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைய வேண்டும் என்று பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினரும் தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவருமான அண்ணாமலை கூறியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு ஆண்டு முன்னதாகவே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்துவிட்டன. அதிமுக தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்று பாஜக கூறிவிட்டாலும் தேர்தலுக்கு பின் கூட்டணி ஆட்சி அமையுமா, பாஜகவுக்கு அமைச்சரவையில் பங்கு வழங்கப்படுமா என்று விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு இடமில்லை என்று தெரிவித்துவிட்டார். இந்நிலையில் கோவையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை கூட்டணி ஆட்சி என்பதை தாண்டி தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி என்று கூறியுள்ளார். தான் ஒரு பாஜக தொண்டர் என்பதால் பாஜக அதிக இடங்களில் போட்டியிட்டு ஆட்சி அமைக்க வேண்டும் என்றே விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த பிளவும் இல்லை என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர்கள் சொல்றாங்க. ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுக தலைமையில் நான் ஏதாச்சும் பேசினா தேவையில்லாம் பஞ்சாயத்து அண்ணே, நான் இந்த கூட்டணி ஆட்சி கீட்டணி ஆட்சியில எல்லாம் பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆனா இன்னைக்கு நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. முடிவுக்கு தொண்டனாக நாங்கள் கட்டுப்படுகின்றோம். அது எங்களுடைய தலைவர் நைனா அண்ணா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னா இதுக்குள்ள நான் போக விரும்பல. எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் என்னோட இதயத்துக்குள்ள இருக்கட்டும், வேற வரும்போது பேசுவாங்க. மதுரை மாவட்டம் கீழடியில் நடைபெற்ற அகழாய்வில் கிமு 580ஆம் ஆண்டுக்கு சொந்தமான நாகரிக சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் 2வது நகரமயமாக்கத்திற்கு ஒப்புதலான இந்த தொன்மை ரேடியோ கார்பன் சோதனைகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அகழாய்வில் செராமிக் துணுக்குகள், மண் வட்டியங்கள், உதிர்வடிவ நகைகள், தாழ்வாரங்கள், குழாய்கள் உள்ளிட்ட நகரமய வாழ்க்கையின் அடையாளங்கள் உள்ளன. இவற்றை ரேடியோ கார்பன் மூலம் சோதனை செய்யப்பட்டதில் கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரையிலான வாழ்வியல் சான்றுகள் என தெரியவந்துள்ளது. இந்த அகழாய்வில் புனே அகர்கர் நிறுவனம், நியூயார்க், இத்தாலி உள்ளிட்ட இந்திய மற்றும் வெளிநாட்டு ஆய்வாளர்கள் பங்காற்றி வருகின்றனர். சங்க இலக்கிய வரலாற்றுடன் ஒத்துப்போகும் இக்கண்டுபிடிப்புகள் தமிழர்களின் நகரமய நாகரிகத்தை நிரூபிக்கின்றன. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் நீதிபதி சென்ற கார் லாரி மீது மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். நீதிபதி உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்ட நீதிபதி பூர்ண ஜெயன் குடும்பத்துடன் திருச்செந்தூர் சென்றுவிட்டு ஊர் திரும்பும் வழியில் இந்த விபத்து நடந்தது. எட்டயபுரம் அருகே மேலக்கரந்தை பகுதியில் ஜிப்சம் ஏற்றிச் சென்ற லாரி மீது கார் மோதியதில் நீதிபதி பூர்ண ஜெயன் உட்பட 3 பேர் காயமடைந்தனர். அவருடன் பயணித்த பாதுகாவலர், உறவினர் உட்பட 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். காயமடைந்த நீதிபதி அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் கொச்சிக்கு அருகே அரபிக்கடலில் நின்று கொண்டிருந்த சிங்கப்பூரைச் சேர்ந்த சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தால் பல்வேறு நாடுகளின் சரக்குகள் கருகி சேதமடைந்தன. வான்ஹை 506 எனும் அந்த கப்பலில் கணிப்புகளின்படி சுமார் 105க்கும் மேற்பட்ட கண்டெய்னர்களில் இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் தீயில் கருகியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்திய கடலோர காவல் படையும் சிங்கப்பூர் மீட்புப் படையும் இணைந்து 48 மணி நேரமாக தீயை கட்டுப்படுத்த போராடினர். கப்பல் முழுவதும் புகைமூட்டமாக காணப்பட்டதால் மீட்புப் பணி மிகுந்த சிரமத்துடன் மேற்கொள்ளப்பட்டது. இந்த தீ விபத்தால் இந்தியா, மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுக்கு அனுப்ப வேண்டிய முக்கிய பொருட்கள் சேதமடைந்துள்ளதால் பல நாடுகளுக்கு பொருளாதார பாதிப்புகள் ஏற்படும் என வர்த்தக வல்லுநர்கள் மதிப்பீடு செய்துள்ளனர். தீயை அணைக்கும் பணி நிறைவடைந்த பிறகே சேதநிலை பற்றிய முழுமையான தகவல் வெளியாகும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு ஆசிரியையின் தன்னலமற்ற சேவைக்கு அவரது முன்னாள் மாணவர்கள் அளித்த நெகிழ்ச்சியான பரிசு பலரையும் நெகிழச் செய்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் இயங்கி வரும் ஒரு தனியார் பள்ளியின் முதல் தலைமை ஆசிரியையாக 1981ஆம் ஆண்டு முதல் 12 ஆண்டுகள் பணிபுரிந்தவர் சந்திரா.
ஆசிரியை சந்திரா தனது பணிக்காலத்திலும் ஓய்வு பெற்ற பிறகும் சரியான அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு சிறிய குடிசை வீட்டிலேயே தனிமையில் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 75 வயதாகும் நிலையில் வாரிசுகள் இல்லாததால் தனிமையின் பிடியில் சிக்கித் தவித்தார். அவரது முன்னாள் மாணவர்களுக்கு இந்த துயர நிலை தெரிய வந்தபோது அவர்கள் மனமுருகினர். பல்வேறு உயர் பதவிகளில் இருக்கும் அந்த முன்னாள் மாணவர்கள் தங்கள் ஆசிரியையின் துன்பத்தை போக்க உறுதி பூண்டனர். அனைவரும் ஒன்று கூடி சுமார் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் குறுகிய காலத்தில் ஒரு அழகான வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். தனிமையில் தவித்து வந்த ஆசிரியை சந்திரா முன்னாள் மாணவர்களின் உதவியோடு தன் வாழ்வை தன்னம்பிக்கையுடன் தொடர இருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் ரயில் பாலத்தை கடந்து செல்ல முயன்ற விசைப்படகு நடுக்கடலில் மூழ்கி விபத்திற்குள்ளாகியது. அப்போது படகில் இருந்த 6 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். படகுகளை மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திற்கு எடுத்துச் செல்லும் பணி நடைபெற்ற போது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே தாயை பிரிந்த யானைக்குட்டி ஆனைமலை புலிகள் காப்பகம் கொழிக்கமுத்தி யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டது. யானைக்குட்டியை அதன் தாயுடன் சேர்க்கும் முயற்சி தோல்வியடைந்ததால் உரிய வழிமுறையை பின்பற்றி யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு 3 மாதங்களில் 22,87,000 ரூபாய் காணிக்கையாக கிடைத்துள்ளது. கோயிலின் 10 உண்டியல்கள் திறந்து எண்ணப்பட்டதில் 82 கிராம் தங்க நகைகள், 1400 கிராம் வெள்ளிப் பொருட்களை காணிக்கையாக பக்தர்கள் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைத்து தர வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்டம் காணத்தூர் ரெட்டிக்குப்பம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடல் அரிப்பால் படகுகள், வலைகள், என்ஜின்கள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை பாதுகாப்பாக வைக்க இடமில்லாமல் தவிப்பதாகவும் அரசு அறிவித்தபடி 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் எனவும் மீனவர்கள் வலியுறுத்தினர். மீனவர்களின் போராட்டத்துக்கு ஆதரவாக இப்பகுதியில் வணிகர்களும் கடையடைப்பு போராட்டம் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. திருச்செந்தூரில் திடீரென 100 அடி தூரத்துக்கு கடல் உள்வாங்கியதால் பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் அதிக அளவில் வெளியே தெரிகின்றன. கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் ஆபத்தை உணராமல் அதன் மேல் நின்று நீராடியும் புகைப்படம் எடுத்தும் வருகின்றனர். நெல்லையில் லாரி ஓட்டுநரை காரில் கடத்திச் சென்று தாக்கிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். 2 மாதங்களாக சம்பளம் வழங்காததால் மணல் லோடு ஏற்றி வர கொடுத்த பணத்தை ஓட்டுநர் அருணாச்சலம் எடுத்துக்கொண்டு தப்பியோட முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த லாரி உரிமையாளர் பிரபாகரன் உட்பட 3 பேர் அருணாச்சலத்தை மடக்கி பிடித்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் மகப்பேறு மயக்கவியல் தர மேம்பாட்டிற்கான மருத்துவ பயிலரங்கத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மருத்துவத்தில் சிறந்து விளங்கும் மருத்துவமனைகளுக்கு விருதுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 4 ஆண்டுகளில் மகப்பேறின் போது தாய் குழந்தை இறப்பு விகிதம் வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதனை 0 என்ற அளவுக்கு கொண்டுவர பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே அரசு பள்ளியில் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ள பள்ளத்தை மூட பெற்றோர் கோரிக்கை விடுக்கின்றனர். மேல்காவனூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் கழிவுநீர் தொட்டி கட்ட சுமார் 5 அடிக்கு பள்ளம் தோண்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுவரை பள்ளம் மூடப்படாத நிலையில் அதில் தண்ணீர் தேங்கி மாணவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் இருப்பதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து கேவிக்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரியிடம் கேட்டபோது ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். குமரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு மாவட்ட மலையோர பகுதிகளான ஆறுகாணி, பத்துகாணி, களியல், பேச்சிப்பாறை, கோதையாறு உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்து வருவதால் ரப்பர் பால் வடிக்கும் தொழில் முடங்கியுள்ளது. தொடர் மழையின் காரணமாக பேச்சிப்பாறை அணைக்கு வினாடிக்கு 632 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அணை நீர்மட்டம் 32.17 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 699 கன அடி நீர் பாசனத்துக்காக வெளியேற்றப்பட்டு வருகிறது. தஞ்சை மாவட்டம் கல்லணையில் இருந்து 16ஆம் தேதி காவிரி படுகை பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுகிறது.
மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் 15ஆம் தேதி கல்லணை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 15, 16 ஆகிய தேதிகளில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தஞ்சாவூரில் பல்வேறு அரசு மற்றும் திருமண நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உள்ளார். அந்நிகழ்ச்சிகளை அவர் முடித்துக் கொண்டு கல்லணையில் பாசனத்துக்காக தண்ணீரை திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 1000 மகளிருக்கு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் வாயிலாக விரைவில் ஆட்டோ வழங்கப்பட உள்ளது. மகளிர் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளவும் சமூகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் வகையிலும் செயல்படும் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் வழங்கப்படுகின்றன. இதன் அடுத்த கட்டமாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய 1000 மகளிருக்கு சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் மின்சாரத்தில் இயங்கும் ஆட்டோ வாங்க கூட்டுறவு நிறுவனங்கள் வாயிலாக தலா 3 லட்சம் ரூபாய் வரை கடன் உதவி வழங்கப்பட உள்ளது. இதில் பயன்பெற 25 வயதிலிருந்து 45 வயதுக்குள் இருக்க வேண்டும். சிவில் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்க வேண்டும். கடன் பெற்ற 3 ஆண்டுகளுக்குள் திரும்பச் செலுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் நடைமுறை முடிந்த பின் விரைவில் வழங்கப்படும் எனவும் விவரங்களுக்கு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் கிளைகளை அணுகலாம் எனவும் மத்திய கூட்டுறவு வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.